ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஆரம்பத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம பழங்கள் அறுவடை பண்ண போகிறோம். இந்த அறுவடையை வந்து இந்த கொய்யா பழத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு மரம்னு கூட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்ன செடி தான். ஆனால் அதுக்குள்ளே இது அறுவடை கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்தே இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சிகப்பு கொய்யா மாதிரி, அது கூட ஆரம்பத்தில் ஸ்வீட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்துச்சு. இது வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது பாருங்களேன், எல்லாமே பழக்காயாக இருக்குது, நிறைய காய்கள் இருக்குது. ஒரு சின்ன செடியில் இவ்வளோ காய்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. வெயிட்டு தாங்காமல் இந்த கிளையை அப்படியே படுத்துருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம மாம்பழம் பறிக்க போகிறோம். மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அணில் கடிக்க போய் பழுத்து இருந்ததால் அப்படியே கீழே விழுந்திருக்கு. பாருங்கள், அணில் கொறிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த சீசனுக்கு நம்ம மரத்தில் வந்து காய்கள் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலுமே நிறைய காய்கள் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இன்னமும் இருக்கக்கூடிய காய்கள் இப்போ கம்மியாக தான் இருக்குது. அதை இப்போ நான் அறுவடை பண்ண போகிறேன். காய்கள்லாம் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. நம்ம அந்த டூலை வச்சு தான் பறிச்சாகணும். அதனால் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கொஞ்சம் எட்டரை வரைக்கும் பறிச்சுட்டேன். இன்னும் மேலெல்லாம் இருக்குது, அதையும் அப்புறமா ஸ்டூல் போட்டு பறிக்கணும். அதையெல்லாம் அடுத்த அறுவடையில் பார்ப்போம். இதுக்கு அடுத்ததான் நம்ம மிளகா பறிக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் மிளகா அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிளகாயும் நல்லா பழுத்து ரெடியாக இருக்குது. அதில் நல்ல கலர் வந்ததை மட்டும் நான் இப்போ பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ செடி இருக்குது நம்ம தோட்டத்தில்னு உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாயெல்லாம் பறிச்சுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா செடியிலேயே நிறைய மிளகாய் காஞ்சி போயே இருந்தது. நிறைய கீழே கொட்டி வேஸ்ட்டாகவும் போயிருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து தோட்டத்தை கவனிக்க முடியல சரியா. இப்போ ஆடிப்பட்டத்துக்கு நம்ம சீக்கிரமாக தோட்டத்தை ரெடி பண்ணி ஆகணும். இப்போ அடுத்ததான் நம்ம இன்னும் கொஞ்சம் காய்கள் பறிக்கணும். போய் பறிச்சுட்டு வந்துடலாம். அடுத்ததான் நம்ம வெள்ளை கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இது வந்து ஒயிட் கிளஸ்டர்னு ஒரு ரகம். வரும்போதே கொத்து கொத்தாக தான் வரும் காய்கள். இங்கே பாருங்கள், பிஞ்சு எப்படி கொத்தாக வருது பாருங்கள். இப்போ இந்த பெருசாக இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம விதைக்கு ரெடியாக இருக்கிற இந்த கத்திரிக்காய் பறிச்சுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா செடியிலே நல்லா பழுத்து இதிலே அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போவே உடனே கூட இதில் வந்து விதை எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம விதை எடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே திரட்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பறிக்க போகிறது வரி புடலையிலேயே. இது வந்து குட்டை புடலை, நல்லா டார்க் பச்சை கலரில் வரியோடு வரக்கூடிய புடலை ரகம். இப்போ வந்து இதை அறுவடை பண்ணிடுவோம். இது வந்து நான் எப்போவோ போட்ட விதை. இந்த புடலங்காய்க்கெல்லாம் வந்து சித்திரை பட்டத்தில் வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதனால நான் எப்போவோ போட்ட விதை கரெக்டாக அந்த பட்டை வரும்போது முளைச்சி வந்திருக்கு. என்னடா அது திடீர்னு முளைக்குதுன்னு பார்த்தா அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. இந்த இடத்துல நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் விதை, ஆனால் அப்போ முளைக்கல. அதுக்கான சீசன் வரும்போது தானாகவே முளைச்சி வந்துடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இதை கவனிக்கவே இல்லை, இங்கே வந்து க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த காயை. புடலைக்கு அடுத்ததாக இப்போ வந்து தட்டைப்பயிர் பறிக்க போகிறோம். இதுவும் எப்போவோ இங்கே செடி வளர்ந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு சிலது நான் காய் பறிக்காமல் விட்டது வந்து கீழே விழுந்து முளைச்சிருந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் காய்கள் வந்து இப்போ அறுவடை பண்ணுறோம். பாருங்கள், கீழெல்லாம் கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இது வந்து அண்ணாமலை கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு இந்த செடி வச்சதுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகளும் பழங்களும் அறுவடை பண்ணியாச்சு. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தோணலாம், இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் காய்கறி அறுவடை பண்ணுறதெல்லாம் வீடியோவில் போட்டுட்ருக்காங்கன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நான் காய்கறிகள் அறுவடை பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு சிலருக்காவது நம்மளும் இந்த மாதிரி தோட்டம் அமைச்சு இந்த மாதிரி காய்கள் பறிக்கணும்னு தோணும். அதுக்காக தான் நான் ரெகுலராக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா நானுமே அது மாதிரி வீடியோலாம் பார்த்து ஆசைப்பட்டு தான் இவ்வளோ இடம் இருக்கே ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு வீட்டு தோட்டம் ஆரம்பிச்சது தான். இப்போ அதுவே எனக்கு ஃபுல் டைமாக அந்த தோட்டத்தை விடவே முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா இன்னும் பெருக்கிக்கிட்டே தான் போவேன், தோட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவேனே தவிர குறைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்தை. நீங்களும் அது மாதிரி வீட்டு தோட்டம் அமைச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை அறுவடை பண்ணி சாப்பிட்ணும். நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் ஆர்வத்தோட என்கிட்ட விதைகளும் கேட்டாங்க. அதனால நான் நிறைய பேருக்கு விதையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து புதுசாக செடி சேல்ஸ் பற்றிலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நம்மக்கிட்ட செடிகள் வாங்குறவங்களுக்கு விதைகளை ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு பிளான் இருக்குது. நான் அடுத்ததாக ஒரு வீடியோவில் நம்ம என்னென்ன செடியெல்லாம் சேல் பண்ண போகிறேன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ ஆடிப்பட்டம் வர்றதால விதைகளை இன்னமும் ஃப்ரீயாக தான் ஷேர் பண்ண போகிறேன்.
ஆனால் கொரியர் சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் மட்டும் நான் வாங்கிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீயானா ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடையாது. அதோட பேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். விதைகள் மட்டும்னா 60 ரூபாய், விதைகள் ப்ளஸ் செடிகளும்னா 120ன்னு சொல்லி இது வரைக்கும் அனுப்பிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதே கண்டினியூ பண்ண போகிறேன். நான் செடியெல்லாம் சேலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக அதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் செடியெல்லாம் சேலுக்கு வரும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய செடிகள் ப்ளஸ் விதைகள் இது ரெண்டும் சேர்த்து கொரியர் சார்ஜ் பேக்கிங் சார்ஜும் 120, விதைகள் மட்டும்னா 60 ரூபாய். தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளையில் சொல்கிறேன் அது எப்படி வாங்கணும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.